மார்க் 5ஆம் அதிகாரத்துல இயேசு என்ன பண்றாரு? படகுல இருந்து ஏறி வரும் பொழுது பிசாசு பிடித்தவன் ஒருத்தன் வந்து செய்யறான், ஓடி வரான். கல்லறையில இருந்து ஓடி வரான். ஓடி வந்து, ஏன் வந்து உங்களுக்கு எனக்கு என்ன, ஏன் இவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசு இயேசு பார்த்து கேட்கிறான். அப்போ இயேசு வந்து அவனை அந்த பிசாசுகள்ட்ட இருந்து விடுதலை ஆக்குறான். அதுலயும் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, லேகியம்னா நிறைய பிசாசுல இருக்கு. அந்த பிசாசுல இருந்து அவரை வந்து விடுதலை ஆக்குறாரு. விடுதலை ஆக்கிட்டு அந்த பிசாசுகள் எல்லாம் என்ன பண்ணுது, பன்றி கூட்டத்துக்கு போய் பன்றி எல்லாம் மேய்ச்சதுல இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது கடல்ல விழுந்து மாண்டு போனுச்சு. போன உடனே அங்க எப்பன்னு பார்த்தா ஒரு மீட்டிங்ல வந்து அவர் வந்து நல்லா உட்கார்ந்துருக்காரு. நல்ல வஸ்திரம் தரிச்சு நல்லா உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் உட்கார்ந்து அந்த ஜனங்க எல்லாம் பார்த்துட்டு, என்ன இவரு இப்படி உட்கார்ந்துருக்காருன்னு கேட்கும் பொழுது எல்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி இவருக்கு குணமானது, பன்றிகள் வந்து கூட்டமா போய் அந்த கடல்ல மூழ்கினது, மாண்டு போனது, எல்லா காரியங்களும் சொல்லும் பொழுது அந்த ஜனங்க எல்லாம் ரொம்ப பயந்து போயாங்க. அவங்க எல்லாம் பயந்து போயிட்டு என்ன செய்யறாங்க, ஏசப்பாவ நீங்க தயவு செஞ்சு எங்க எல்லையை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லையை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னு அவர் என்ன பண்றாரு, சரின்னு போயிடுறாரு. போறதுக்காக அவர் படகு ஏறும் பொழுது அந்த பிசாசு பிடித்தவன் கேட்கிறான், நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவரு சொல்றாரு, ஏசு சொல்றாரு, இல்ல நீ போய் உன் இன்ன ஜன பந்துக்கள்கிட்ட போய் இங்க நடந்தது என்னன்னு போய் சொல்லு அப்படின்னு போய் சொல்ல. அப்படி சொன்ன உடனே அவன் என்ன பண்றான், அதே மாதிரி ஊர் உள்ள போயிட்டு அவங்க குடும்பத்தாருக்கும் மற்றவங்களுக்கு இன்னஜன பந்தங்கள் எல்லாருக்கும் சுவிசேஷம் இந்த இங்க நடந்த அந்த சாட்சிய அவன் பகிர்றான். அப்படி பகிரும் பொழுது எல்லாம் அதை வந்து கேக்குறாங்க. அந்த 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 எல்லையே எல்லாரும் ஏசப்பா யாரு அப்படின்றத அறிஞ்சுக்கிட்டாங்க. யாரால? இந்த பிசாசு பிடித்திருந்த இந்த மகன் சொன்ன சாட்சியின் நிமித்தம். அப்புறம் ஆண்டவர் திருப்பி அந்த இடத்துக்கு வரும் பொழுது அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்குது. அவ்வளவு பேரும் கூடி வந்து ஆண்டவர் படகு கீழே இறங்கறதுக்குள்ளேயே அந்த ஊர் ஜனங்க எல்லாரும் வந்து நின்று அவருக்கு வந்து அவரை வரவேற்கிறாங்க. எப்படி அவங்க இந்த எல்லையை விட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்களோ அதை விட அதிகமா அவர் அந்த ஊருக்குள்ள வர சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நிறைய சாட்சிகள் வந்து அனைவரோட வாழ்க்கைய வந்து மாற்றும், கர்த்தருக்குள்ள மாற்றும். நேத்தி கூட இவங்க வந்து மெசேஜ் கொடுக்கும்போது கூட நேத்தி கூட நிறைய சாட்சி சொன்னாங்க. அவங்களோட ஜெபத்துல அவங்களுக்கும் சாட்சியா இருந்தது. அந்த வந்தவங்களும் அந்த செய்தியை கேட்டவங்களுக்கும் ஜெனிதா நல்ல அருமையான ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. நான் நினைச்சேன் எப்படிடா சொல்றதுன்னு நினைச்சேன். நேத்து அந்த பொண்ணு சாட்சி சொல்லும் பொழுது எனக்கு உண்மையிலுமே கொஞ்சம் தைரியம் ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் என் சாட்சியை சொல்றேன். எங்க அம்மா அப்பாவுக்கு 5 குழந்தைங்க. நாங்க 5 பேரு. 5 நாங்க வந்து என்ன ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்க ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவங்க. தேவ பக்தி உள்ள குடும்பம் எங்க குடும்பம். செவ்வாயானா அந்தனியார் கோயிலு, புதன்கிழமை சகாய கோயிலு, வெள்ளிக்கிழமை ஆனா இறுதி ஆண்டவர் கோயிலு. வீட்டுல நாங்க ஜபமா சொல்லாத நாளே இல்லை. வீட்டுல டெய்லி சாயந்தரம் 7 மணிக்கு ஜபமாலை சொல்லுவோம். அதே போல வெள்ளிக்கிழமை பாஸ்டிங்கு, செவ்வாய்க்கிழமை பாஸ்டிங்கு எல்லாமே கர்த்தருக்குரிய நல்லா கடைபிடிச்சிட்டு வந்தோம். இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல எங்க 3 பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆர்சிலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க 3 பேத்துக்கு 3 பேத்துக்கு ஆர்சிலேயே கல்யாணம் ஆனோன்னா 2 பேரும் வீட்டுல இருந்தாங்க. அப்போ எங்க அப்பா ஆபீஸ்க்கு போயிருந்தாரு. எங்க அப்பா ஆபீஸ் போயிருக்கும் போது அந்த ஆபீஸ்ல ஒருத்தர் வந்து ஒரு ஆவிக்குரிய மனுஷனை அவர் சந்திச்சிருக்கிறாரு. அந்த ஆவிக்குரிய மனுஷன் சில காரியங்கள் அப்பா சொல்றாரு. சத்தியம் இப்படி இப்படி இருக்கு, நீங்க இப்படி நடக்கணும், இப்படி இப்படி போகணும், நீங்க சத்தியத்தை இப்படிதான் நீங்க கடைபிடிக்கணும்னு சொல்லி பைபிளை வச்சு நிறைய சொல்றாரு எங்க அப்பா. எங்க டெய்லி அந்த காரியத்தை எடுத்துட்டு வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லுவாரு. எங்க அம்மா சில எல்லாம் கேட்பாங்க, நம்ம ஆசிரியர் இப்படி இருக்க அப்படின்னு பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை போய் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் வந்து அதுக்கேற்ற பதில ஒரு சொல்லுவாரு. ஒரு நாள் அவர் எங்க வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து வார்த்தைகளை எல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது,
இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய காரியங்களை அவர் சொல்லி கொடுத்தாரு. அந்த சமயத்துல எங்க அங்க அங்க வந்து மாதா கோயில் ஒன்று இருக்கு. அந்த மாதா கோயில பெர்க்மான்ஸ் மீட்டிங் அன்னைக்கு வச்சுறாங்க. அன்னைக்கு பெர்க்மான்ஸ் மீட்டிங் வச்சிருக்கும் பொழுது அந்த மீட்டிங்க்கு எங்க போயிருந்தாங்க. அந்த அது ஃபாதர் தான். அப்பா அவர் வெளியே வரல, அப்ப ஆர்சில இருந்து வெளியே வரல, அவர் அங்கே இருந்தாரு. அப்ப அங்க இருக்கும்போது அப்போ எங்க அம்மா வந்து மீட்டிங் முடிச்சோன்னா அவரை பார்த்து பேசினாங்க எங்க அம்மா. இப்படி ஒருத்தர் எங்களுக்கு சொல்றாரு, இதெல்லாம் உண்மையா? பைபிள் இந்த மாதிரி எல்லாம் விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லி தராங்களே, ஏன் எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா போய் ஐயா கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், நீங்க தனியா வந்து பேசுங்கம்மா, நீங்க பொதுவுல பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு அப்ப அவர் சொன்னாரு, அதுதான் கரெக்டு, அந்த அவர் சொன்னதுதான் கரெக்டு, அதன்படி நடங்க, அதுக்கு வழியே நீங்க தேடிக்கங்க. இத வந்து பொதுவா ஆர்சியில கொண்டு வர முடியாது. ஆர்சியில வந்தா பிரச்சனைகள் அதிகமாகும். எப்போ உங்க கண்கள் திறக்கப்பட்டுச்சோ நீங்க அதன்படி நடங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்க அம்மா என்ன பண்ணாங்க, அத வந்து அந்த ஆவிக்குரிய மனுஷன் எங்க வீட்டுல ஒருத்தர் எங்க அம்மா சொன்னாங்க, இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னோட ஒரு ஆவிக்குரிய சபையில கொண்டு போய் எங்க அம்மா, எங்க அப்பா, தம்பி, தங்கச்சி எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க சேர்த்து விட்டுட்டாரு. அப்படியே அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த சமயத்துல நாங்க ஆட்சியில இருந்ததுனால எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, டெய்லி எனக்கு சத்தியத்தை சொல்லுவாங்க. எனக்கு, எங்க அண்ணனுக்கு, நாங்க 3 கல்யாணம் பண்ணிட்டு போன 3 பேத்துக்கும் எங்க அம்மா சத்தியத்தை சொல்லிட்டாங்க. அந்த சத்தியத்தை கேட்டு எங்க அண்ணன் ரட்சிக்கப்பட்டுருச்சு, என்னோட தங்கச்சி ரட்சிக்கப்பட்டுட்டான். ஆனா நான் மட்டும் ரட்சிக்கப்படல. நான் வந்து என்ன பண்ணேன், நான் எங்க அம்மாட்ட போராடிக்கிட்டு வாதாடிக்கிட்டு இருந்தேன். நம்ம மாதா எவ்வளவு வேளாங்கண்ணியில அற்புதம் பண்ணியிருக்காங்க, அந்தோனியார் எவ்வளவு அற்புதம் பண்ணி இருக்கிறாரு, இப்படி எல்லாம் இறுதி ஆண்டவர் அந்த சிலுவையில கால்ல மாட்டிருப்பான், அந்த பூதான் வைப்பேன் நானு. அது அந்த சர்ச்சில வந்து உப்பு வேண்டிட்டு உப்பு வைப்பேன், அது பிரசாதம் மாதிரி எடுத்துட்டு வந்து அது எல்லாருக்கும் கொடுப்பேன். வியாதியஸ்தர், உடம்பு சரியில்லைன்றவங்க சாப்பிடுங்க, உப்பு சாப்பிடுங்க, அது நல்லது, கர்த்தருடைய பாதத்துல இருந்ததுன்ற மாதிரி எல்லாருக்கும் கொண்டாந்து கொடுப்பேன். அப்புறமேட்டு நான் வீட்டுக்கு போற சமயத்துல அந்த பாஸ்டர் ஐயா வருவார், அந்த ஊழியக்காரர் வருவார். ஊழியக்காரர் வரும் பொழுது அவரு என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு. எல்லாத்தையும் சொன்னா கேட்கிற மாதிரி இல்ல. நான் வந்து எனக்கு வந்து அந்தோனியார் தான் வேணும், அந்தோனியார் தான் முக்கியம். அதான் என் பெரிய பையனுக்கு வந்து அந்தோணிராஜன் பேர் வச்சிருந்தாரு, அந்தோணிராஜன் பேர் வச்சு அந்த மாதிரி அவ்வளவு பக்தியா இருந்தேன். அதே போல எங்க வீட்டுல பிரேயர் நடக்கும், நான் பிரேயர்ல கலந்துக்க மாட்டேன். அந்நிய பாஷை பேசி ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுவாங்க. நான் ரூம்ல உட்காந்து சிரிப்பேன். அப்படி என் சிரிப்பு வெளியே கேட்காம இருக்கிறதுக்கு புடவை முன்னே வாயில திணிச்சுக்கிட்டு சிரிப்பேன், அப்படி சிரிப்பேன். ஒரு ஹாஸ்டல் வந்துட்டாரு, ப்ரேயர் பண்ணிட்டு போறோமா அப்படின்ட்டு மாட்டிக்கிட்டோமே, என்ன செய்யறதுன்னு தெரியாம கீழேயே முட்டி போட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு சிரிக்கிறேன். அவரு அந்நிய பாஷை பேசுறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஆயிப்போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அவரு என்ன பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரியல. சரி போயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு நான் என்ன பண்ணேன், நான் நைட்டு தூங்கிட்டோம். மணி 1 மணி இருக்கும். 1 மணி சமையல எனக்கு சரியான வயிறு வலி, வயிறு வலிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ நான் எங்க அம்மாவை போய் எழுப்புனேன், அம்மா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லும்போது எங்க அம்மா சொன்னாங்க, இரு வர, நான் வந்து உனக்கு கஷாயம் போட்டுட்டு வரேன், நீ படு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன பண்ணாங்க, எங்க அம்மா கஷாயம் போடுறதுக்காக உள்ள போயிட்டாங்க. அப்போ எங்க அண்ணன் ரெடி பண்றதுல எங்க அண்ணன் வந்து என்ன பண்ணுச்சு, என்னுடைய தலையில கைய வச்சு அந்நிய பாஷை நிறைஞ்ச அந்நிய பாஷைய பண்ணுது எங்க அண்ணன். சோமன்னா பட்டுன்னு வயிறு வலி விட்டுருச்சு எனக்கு. என்னடா அது, அந்நிய பாஷைக்கு இவ்வளோ ஒரு எஃபெக்ட், ஆவியில நிறைஞ்சு ஜபிக்கிறதுக்கு இவ்வளவு வல்லமை இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், அவங்க சொல்லுங்க, நான் வந்து எனக்கு அப்படி இப்படிப்பட்ட தேவனையா நான் அசெப்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு அப்படியே படுத்து கிடக்குறேன். எங்க அம்மா வந்து கேக்குறாங்க, என்ன செய்யறா கேக்குறாங்க, தூங்கிட்டா போல இருக்குமா அப்படின்னா. சரி நான் பார்த்தாக்கா
என் கண்ணுல அப்படியே ஒரு ஸ்கிரீன் ஆண்டவர் ஸ்கிரீனை போட்டு நான் எவ்வளோ கிண்டல் பண்ணேன், எவ்வளோ கேலி பண்ணேன், எவ்வளவு ஊழியக்காரங்களை பண்ணேன். என்ன பண்ணனா படம் போட்டுக்கிறாரு எனக்கு. முடியல, என்னடா இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. அப்பதான் நினைச்சேன், இனி அந்த தேவனா என் தேவன், இனி இந்த காரியங்கள் நான் செய்ய மாட்டேன். என்னோட ஆர்சி குடும்பத்துல எனக்கு மூத்தாருங்க, எங்க வீட்டுக்கார சேர்த்து 4 பேரு. இந்த 4 பேரையும் சமாளிக்கணும். இவ புதுசா சத்தியத்தை நீங்க இது பண்றாளேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அன்னையில இருந்து நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அன்றைக்குதான் முதல்ல எங்க வீட்டு பிரேயர் மீட்டிங்ல நான் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமேட்டுக்கு எப்பயுமே வீட்டுல எங்க வீட்டு இல்லாதப்போ தனியா இருக்கும்பொழுது ஒரு ஆபீஸ் போகும்பொழுது உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அதே மாதிரி பெர்க்மான் ஐயா இங்க அயனாவர சர்ச்சுக்கு வந்தாரு. அவர் வந்திருக்கிறது எனக்கு அபிஷேகமும் கிடைச்சது, எனக்கு அபிஷேகமும் கிடைச்சிச்சு. அப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்க ஒரு குப்பை தொட்டி, அந்த குப்பை தொட்டியில ஒரு பேப்பர் கிடக்குது. அந்த பைபிள் பேப்பரை என்ன பண்றேன், வாசிக்கிறேன். யோனாவின் அடையாளத்தை தவிர வேற அவங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு எழுது. எனக்கு யாருன்னு தெரியாது, பைபிளே தெரியாது. அதனால யோனானா யாருன்னு தெரியாது, என்ன அடையாளம். அப்போ ஒரு பெந்தகோஸ்ட் சிஸ்டரை நான் பார்த்தேன். அவங்கள்ட்ட இதை என்னன்னு கேட்டேன். அவங்க எனக்கு விளக்கப்படுத்தினாங்க. அப்போ எனக்கு ஒரு சபை சிஸ்டர் போகணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, என்ன ஒரு சபையிலவே விட்டாங்க. அந்த திருட்டுதான் ஞானஸ்தானம் வாங்கினேன், திருட்டுத்தனமா ஜெபம், திருட்டுதான் சர்ச்சுக்கு போனேன், திருட்டுத்தனம். எங்க வீட்டுல பயங்கர போராட்டம். நீ பேசாதன்ற சத்தியத்தை பத்தியே பேசாத, பைபிள் எல்லாம் ஒரு பயத்துக்குதான் எழுதியிருக்காங்களே ஒழிய அது அதெல்லாம் உண்மை சொல்லிட்டா அதெல்லாம் அப்படி எல்லாம் கடைபிடிக்க முடியாது. போராட்டம் நடக்கும். நான் எதையாவது ஒண்ணு சொல்லுவேன், அவரு என்கிட்ட சண்டை போடுவாரு. இப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், செம்ம சண்டை ஆயிடுச்சு. பைபிளே பொய்யின்ட்டாரு. எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்தது. அப்போ அன்னைக்கு வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போனா எனக்கு ரொம்ப ஆக்ரோஷமா ஆகி போச்சு. போய் ஜபத்துல உட்காந்து, என்ன ஆண்டவர் என்ன ரட்சித்தீங்கள, இப்ப நான் மட்டும் எப்படி நான் சர்ச்சுக்கு போக முடியும்? நான் திருட்டுத்தனமா போயிட்டு இருக்கேன், கட்டின புடவையோட சர்ச்சுக்கு நல்ல சாரீஸ் எல்லாம் இருக்குது, ஒண்ணுதோட கட்ட முடியாது. எங்க போறேன்னு கேட்பாங்க. 3 மூத்தாருங்க உள்ளே இருக்காங்க, அவங்க இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு கட்டின புடவையோட சர்ச்சுக்கு போவேன். நான் மார்க்கெட்டுக்கு போற மாதிரி போயிட்டு சொல்லுவேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்க சண்டையை போட்டோன்னே நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட உட்காந்து சொன்னேன், நான் 3 நாள் பாஸ்டிங் போடுவேன், என்ன பண்ணிட்டு எனக்கு தெரியாது. அவரு என் லைனை கிளியர் பண்ணி தரணும், அவரும் ரட்சிக்கப்படணும். அவரு நான் வெளியே போக முடியாது, இந்த 3 பேரை எதிர்த்து என்னால் நிக்க முடியாது. இன்னும் நான் போயே ஆகணும், என்ன செய்வீங்கன்னு தெரியாது, அவர் சந்திக்கணும். 3 நாள் பாஸ்டிங்க தொடங்கிட்டேன். அன்னைக்கே பாஸ்டிங்க தொடங்கிட்டேன். மறுநாள் வந்தாரு. மறுநாள் என்ன செஞ்சாரு, இந்த ஆபீஸ்ல ஒரு இடம் தரேன்னு சொல்லி இருக்கிறாங்க, அத ஆபீஸ்ல லோன் போட்ட கட்டிக்கலாமா, அது அப்ப என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆபீஸ் போறேன் அப்படின்னு சொன்னாரு. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சரி அனுப்பிட்டேன். அவர் போனது எனக்கு ரொம்ப நல்ல ஆகிலும் ரட்சிங்கப்பா, அவரை ரட்சிங்க வந்துருந்தேன். அப்புறமேட்டு போயிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. 3ஆவது நாள் ஆயிடுச்சு. அழுகுறேன் நான், ஆண்டவரே எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்பனாலும் மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இதெல்லாம் இருக்கு. இப்பெல்லாம் எல்லாமே கையில தான் செய்யணும். அரைக்கணும், துவைக்கணும், விளக்கணும், எல்லாம் தண்ணி அடிச்சு ரொப்பி வைக்கணும், எல்லா வேலையும் பசியும் பட்டினியுமா செய்யவே முடியாது. ரொம்ப பலகீனமா இருந்தது எனக்கு. குழந்தைங்க வேற சின்ன பசங்களா இருந்தாங்க எனக்கு.
அவனுங்களையும் பார்க்கணும், அவனுங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும். ரொம்ப பலகீனமா இருந்தது. அப்ப அந்த 3வது நாள் உட்காந்து அழுவுறேன் நான் ஆண்டவர்கிட்ட. 3வது நாள்ப்பா இதோட முடிஞ்சு போச்சு. நான் எப்படி நான் தள்ளுவேன், என்ன செய்வேன்னு தெரியலையேன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பார்த்தா எங்க வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னே, "ஏசப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லு" அப்படின்னாரு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏசப்பாக்கு சோத்திரம் 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 நான் கத்துறேன் நானு. என்னமோ செய்திருக்கிறாரு, என்னமோ செய்திருக்கிறார் சந்தோஷப்பட்டு இருந்தேன். அவரு சொன்னாரு, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும் பொழுது, அவரு என்ன பண்ணிருக்கிறாரு, நேத்து வசூலான பணத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் பேங்க்ல கட்டணும். பேங்க் கட்டுறது அவருடைய பணத்துக்கு கள்ள நோட்டு. இந்த கள்ள நோட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பேங்க்ல புடிச்சிட்டாங்க. பேங்க்ல புடிச்சிட்டு போலீஸ் எல்லாம் புகார் கொடுத்துட்டாங்க. போலீஸ் எல்லாம் வராங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ அங்க இருக்க ஸ்டாஃபுங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி பேங்க் ஸ்டாஃபுங்க எல்லாம் சொல்றாங்க, அவர் அப்படி கிடையாது, அவர் கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த போலீஸ்க்கு அங்க கேக்குற மாதிரி இல்ல. இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்கிறாரு, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு இருக்கிறாரு. அந்த கூப்பிட்ட நேரத்துலதான் அவங்க ஆபீஸ் ஸ்டாஃபுங்க எல்லாம் இவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாம் வந்தாங்க பேங்க்குக்கு. பேங்க்குக்கு வந்தோடனே அவங்க என்ன சொன்னாங்க, ஏப்பா நேத்து நீ இல்லையே, நீ தான் செவ்வாப்பேட்டை போயிருந்தியே, ஆபீஸ் ஸ்டாஃபோட தானே போயிருந்த, நீ வாழ இந்த பணத்தை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி சொன்ன உடனே அப்பதான் இவங்க ஞாபகம் வருது. அப்போ ஒரு லேடி வாங்கினாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த பிரச்சனை அந்த லேடி பக்கம் போச்சு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், அனுப்பி விட்டோன்னே வீட்டுக்கு வந்து ஒரே சந்தோஷம். பாருங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் தான் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போனார். பைபிள் எடுத்துட்டு அவரு ஃபர்ஸ்ட் போனாரு. அதுக்கு பின்னாடி நான் போனேன். அன்றைக்குதான் நல்லா புடவை கட்டிட்டு நல்லா இருக்கிற நகையெல்லாம் எடுத்து போட்டு கர்த்தருடைய சமூகத்துல மகிழ்ந்து குடும்பமா போய், இன்றைக்கு நீ விசுவாசிப்பாரு நான் ரட்சிப்பேன்னு சொன்னாரு. அதே போல இன்னைக்கு என்னுடைய மாமியார் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. பிள்ளைங்க எல்லாம் கட்டி கொடுத்த பிள்ளைங்க எல்லாம் சத்தி செஞ்சுட்டு இருக்காங்க, திருட்டுத்தனமா இருக்காங்க. ஏன்னா அவங்க புத்தகங்கள் ஆர்சி, அவங்க வீட்டுக்காரெல்லாம் ஆர்சியில இருக்கிறதுனால எல்லாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. எங்க அக்காங்கெல்லாம் எங்க மூத்தார் ஒய்ஃபுங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வச்சிருச்சு. உங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சொல்றதுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட் சொல்ல தைரியமா சொல்ல கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்றேன். இத பிரயோஜனம் இருக்கும்னு நினைக்கிறேன்.